Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 3rd Chapter, Algebra, Exercise 3.9ல first sum பார்க்கலாம். Determine the quadratic equations whose sum and product of roots are 4 subdivisions கொடுத்துருக்காங்க. இதில் sum of the roots கொடுத்துருக்காங்க, product of the roots கொடுத்துருக்காங்க. நம்மளே equation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. First sumல first subdivision இதில் வந்து sum of the roots வந்து -9 கொடுத்துருக்குறாங்க, product of the roots வந்து 20 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு general form of quadratic equation வந்து x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இதுதான் வந்து general form of quadratic equation. இப்போ நம்மளுக்கு sum of the roots வந்து -9 கொடுத்துருக்குறாங்க, அது that's alpha plus beta. சம்னா அடிஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம், ப்ராடக்ட்டுங்கிறது ஆல்ஃபா பீட்டா. அது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 20. அப்போ ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கணும், மைனஸ் எழுதிட்டோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -9 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே -9 எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இன்ட்டு எக்ஸ் எழுதிக்கிறோம். ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 20 கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 20 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. செகண்ட் சப்டிவிஷன், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 5/3 கொடுத்துருக்குறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 4 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 5/3 கொடுத்துருக்குறாங்க, 5/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 4 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே 3 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் இங்கே 3 இருக்கிறனால இங்கே 1 டைம் தான் வரும், இப்போ 1 டைம், இப்போ 5x வரும். ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு 4 வந்து இங்கே 12 ஈக்குவல் டு 0. இப்போ டோட்டலாக இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 தான் எல்சிஎம். இங்கே 1ன்னு இருக்கும், இங்கேயும் 1ன்னு இருக்கும். அதனால் நம்ம வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 3 வரும் எல்சிஎம் எடுக்கும்போது. அப்போ இங்கே வந்து மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ 3x ஸ்கொயர். அதனால் நம்ம டேரெக்டாக இப்படியே வேணாலும் 3x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கே 1 டைம் வரும், மேலேயும் 1 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 இன்ட்டு 1 5 தான், அதே தான் வரும், 5x அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் எல்சிஎம் 3ன்னு எடுத்தோம்னா இங்கே 3 டைம்ஸ் போட்டோம்னா தான் 3 வரும். அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3s are 12 ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவேஷன் இஸ் 3x ஸ்கொயர். அப்போ இந்த 3 வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 3 இன்ட்டு 0 வந்து 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 3 இருக்குது, மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அதனால் 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 4s are இங்கே 12 ஈக்குவல் டு 0. இந்த 3 இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த கீழே டினாமினேட்டர் வந்து ஒன்றும் இருக்காது, மீதி இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். இப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 4s are 12 ஈக்குவல் டு 0. தேர்ட் சப்டிவிஷன், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -3/2. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -3/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -1 ப்ளஸ் -1. இப்போ இங்கே 2ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து டோட்டலாகவே 2x ஸ்கொயர் ப்ளஸ்
3x minus 2 divided by 2 equal to 0ன்னு வரும். இப்போ இந்த 2 வந்து நம்ம இந்த சைடு மல்டிப்ளை பண்ணனால இங்கே 0 ஆயிடுது. இப்போ மீதி வந்து இந்த 2x ஸ்கொயர் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இது எல்சிஎம் எடுக்கிறோம், அதனால் இங்கே 2ஆல் இதே இங்கே 1ன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அதனால் இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x. இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 2 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிறோம், மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் 2 மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.